அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 8வது சம்பள கமிஷனுக்கு பதிலாக புதிதாக ஒரு திட்டத்தை பரிந்துரைப்பதாக மத்திய அரசு வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 18,000 ரூபாய்க்கு பதிலாக 21,000 ரூபாயாக நிர்ணயிக்க நிதி அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக ஊகிக்கப்படுகிறது. அதாவது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி குறைஞ்சபட்ச சம்பளம் 18,000 ரூபாய். அதாவது நிலை 1 ஊழியர்கள் தற்போது 18,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெற்றுட்டு வராங்க. இந்த குறைஞ்சபட்ச ஊதிய நிலை ஊழியர்கள், அதாவது நிலை 1 ஊழியர்களானது வெவ்வேறு ஊதிய குழுக்கள் மற்றும் நிலைகளில் சம்பளம் வேறுபட்டது. ஆனால் அங்கேயும் அதே விகிதத்தில் சம்பளம் அதிகரிக்கிறது. 8வது சம்பள கமிஷனை அமல்படுத்துவதற்கு பதிலாக அடிப்படை சம்பளத்தில் நேரடியாக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் மத்திய ஊழியர்களோட சம்பளத்தில் பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிட்மெண்ட் காரணிகளை பொறுத்த வரைக்கும் 3.68 மடங்குகளுக்கு மாற்றலாம் என்ற விவாதம் உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் குறைஞ்சபட்ச சம்பளம் 18,000 இருந்து 27,000ஆகவும் அதிகரிக்கலாம். அடிப்படை சம்பளத்தில் ஏன் இந்த உயர்வு இருக்க வேண்டும், ஏன் உயர்த்த வேண்டும் என்ற கேள்வியும் இருக்குது. அதாவது பணவீக்கம் அதிகரித்து வருவதால் விலைவாசியும் உயரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கும். அப்போது அடிப்படை சம்பளம் உயர்வால் அவர்களோட பொருளாதார நிலை மேம்படும். இதற்காக தான் அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டும். இதுக்கு பணவீக்கம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதற்காக தான் அடிப்படை சம்பளத்தில் உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 8வது ஊதிய குழு சம்மந்தப்பட்ட அறிவிப்பு மத்திய அரசு எதன் மூலியமாக எந்த காரணத்தை வச்சு அறிவிப்பாங்க, அல்லது மாற்று காரணங்கள் ஏதாவது பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.